நமோ நாராயணம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து திருப்பதியில் ரூம் புக் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். திருப்பதிக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு அதில் டிடிடின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு என்டர் அடிங்க. நம்மளுக்கு சைட் ஓப்பன் ஆகும். திருமலா திருப்பதி அஃபிஷியல் தேவஸ்தானம் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நம்ம லாகின் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணும். அது சப்போஸ் அப்படி இல்லைனாக்கா அது எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்ட்டு நான் மேலே ஐகார்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அதை பார்த்து இது கிளிக் பண்ணி பார்த்துங்க. அப்படி இல்லைனாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு நான் லிங்க் உங்களுக்கு தரேன். அதில் வந்து செலக்ட் பண்ணிட்டு போய் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிக்கிறோம். யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கிறதுனால நான் யூசர் நேம் நான் போட்டு இது என்ட்ரி பண்ணுறேன். யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு கேப்ச் கோட் போட்டு நம்ம லாகின் தரோம். அப்புறம் டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தனி வீடியோ கிளிக் பண்ணியிருக்கேன். அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரூமும் நிறைய இது இருக்குது. லாகின் பண்ணுவேன், பாஸ்வேர்ட் போட்டோடனே வந்துட்டு நம்மளுக்கு வந்துடும். இதில் வந்துட்டு கீழே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கீழே பாட்டமில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அக்காமடேஷன் சொல்லிட்டு. அக்காமடேஷன் கிளிக் பண்ணாக்கா நம்மளுக்கு என்னென்னைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு போடுறோம். நம்ம வந்துட்டு 20ஆம் நான் கிளிக் பண்ணுறேன். 20ஆம் கிளிக் பண்ணாக்கா அன்றைக்கி என்னென்ன டிக்கெட்ஸ் அவைலபிள் இருக்குது மேலே திருமலாவில் செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து 100 ரூபா 1000 ரூபா இருக்குது. அதுவும் ஒரு டிக்கெட்டு தான் இருக்குது அன்றைக்கி டேட்டு. அதனால் வந்துட்டு செலெக்ஷன் நம்பர் ஆஃப் டேட் செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு புக் ஃபார் செல்ஃப் நம்மளுக்கா இல்லை அதற்கு மற்றவங்களுக்கா பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணல. நம்ம டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணிக்கிறோம். மதியானம் 12 மணிக்கு கொடுத்துட்டு செலெக்ஷன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா டெபாசிட்க்கு கேஷுவல் அமௌண்ட் வந்துட்டு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா சேவ் பே பண்ணணும். மொத்தமாக 200 ரூபா செலக்ட் பண்ணணும். இப்போ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இது பண்ணிக்கணும். கிளிக் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தாக்கா நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அது ஓகே கொடுத்துட்டு நம்மளோட நேமு, ஏஜு, அதுக்கப்புறமா வந்துட்டு என்ன ப்ரூஃப் தரோம், ப்ரூஃபோட டீட்டெயில்ஸு அதெல்லாம் கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ ஓட்டர் ஐடி கொடுக்குறேன். ஓட்டர் ஐடி கொடுத்துட்டு கண்டினியூ தர போகிறேன். மொத்தமாக இப்போ வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்லேருந்து 200 ரூபா எடுப்பாங்க. ஏன்னா பார்ஷியல் டெபாசிட் வந்துட்டு ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா பண்ணுவோம். அதுக்கப்புறமா இது பண்ண பிறகு நாங்கள் எக்ஸ்ட்ரா தங்காத அதுக்கப்புறமா இது பண்ணிக்கலாம். ரிட்டர்ன் வந்துடுவாங்க 100 ருபீஸ் அதில் வந்துட்டு. இப்போ நம்ம கண்டினியூ கொடுத்துட்டு நம்ம டீட்டெயில்ஸ் காமிக்கும். பேர், ஃபோன் நம்பரு, மெயில் ஐடி, அதுக்கப்புறமா என்ன ரெஜிஸ்டர் பண்ணிக்கொண்டு. இப்போ வந்துட்டு கீழே 2 ஆப்ஷன் காமி, ஃபெட்ரல் பேங்க் ஆஃப் பேமெண்ட் இல்லை HDFC பேங்க் பேமெண்ட். நம்ம எதனால கிளிக் பண்ணிக்கலாம். ஃபெட்ரல் பேங்க் பேமெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு பே நவ் கிளிக் பண்ணாக்கா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் டேரெக்ட் இதுக்கு போகும். எது நெட் பேங்கிங் பண்ணுறோமா, டெபிட் கார்டில் பண்ணுறோமா, கிரெடிட் கார்டான்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு டெபிட் கார்டு கொடுத்துப்போம். டெபிட் கார்டு கிளிக் பண்ணிவிட்டு டெபிட் கார்டில் நம்மளோட அக்கௌண்ட் நம்பர், இதை கார்டோட நம்பரு, அதுக்கப்புறமா மந்த்து, எக்ஸ்பைரி மந்த்து, இயரு அதெல்லாம் செலெக்ஷன் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு சிவி நம்பர் கொடுத்துட்டாக்கா சப்மிட் கொடுத்தாக்கா நம்மளுக்கு ஓடிபி மெசேஜ் சென்ட் ஆகும். அவன் கொடுத்துருக்க ஓடிபி மெசேஜ் வந்து ரிசீவ் ஆன ஓடிபியை கொடுத்து என்ட்ரு கொடுத்து சப்மிட் கொடுத்தாக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஐடி வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். அக்கௌண்ட் இது வந்துட்டு இப்போ வந்துட்டு இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு போய் CRO ஆஃபீஸில் கொடுத்து அங்கே வாங்கிக்கலாம்.